இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் ஒலிம்பியாடு என்எஸ்போ எம்டிஜியில் உள்ள எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சாப்டர் 1 நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது பார்க்கலாம். First question, read the given paragraph where few words have been italicized. The gallbladder secrete bile juice which is stored in liver. Bile break down fats into tiny droplets that can be digested and absorbed more easily. The digestive juices then act in on these tiny droplets to form simpler compounds known as amino acid and glycerol. Select the incorrect statement. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கால் பிளாடர்னால் பித்தப்பை, அது வந்து பைல் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணுங்கிறாங்க. அதாவது பித்த நீரை வந்து செக்ரீட் பண்ணும். அது எங்கே ஸ்டோர் பண்ணுனாக்கா லிவரில் ஸ்டோர் பண்ணும். லிவர்னால் கல்லீரல். பைல் தான் வந்து, அதாவது இந்த பித்த நீர் தான் வந்து இந்த ஃபேட்டை வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் டைஜஸ்ட் பண்ணி அதை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த digestive juice that act as an tiny droplets to form simpler compounds known as amino acid and glycerol. இப்போ இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுனாக்கா, the position of gallbladder and liver should be interchanged. இது ட்ரூ தான். amino acid should be placed with fatty acid, இது ஓகே. Fats should be replaced with starch, இது வந்து incorrect statement. ஏன்னா glycerol should not be replaced as a mentioned above, ஓகே. ஏன்னா இதில் வந்து இதுதான் வந்து incorrect statement. Fats should be replaced with starch, அது வந்து incorrect statement. liver தான் வந்து, அதாவது கல்லீரல் தான் வந்து பைல் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணும். அதாவது பித்த நீரை வந்து செக்ரீட் பண்ணி கால் பிளாடரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி பைல் பிரேக் டவுன் த ஃபேட்ஸ் இன்டு த டைனி ட்ராப்லெட்ஸ் தட் கேன் பி டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ் மோர் ஈஸிலி. இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து ஆக்ட் அஸ் அ டைனி ட்ராப்லெட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிம்பிளர் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரூ. இதுதான் வந்து ஃபால்ஸ். Second question, Priyanka took a detached potted plant and set up in the experiment shown in figure. She left the plant in sunlight for a few hours and tested the leaves X and Y for starch. X did not give starch test. Leaf Y showed the presence of starch. இப்போ வந்து பிரியங்கா வந்து ஒரு டீஸ்டாச்டு பாட்டட் பிளான்ட்டை வந்து ஒரு செட் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து எக்ஸு வந்து அதை வந்து சன்லைட்டில் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸை விட்டுடுறாங்க. எக்ஸும் ஒயும், அதாவது ஸ்டார்ச், அதாவது எக்ஸுக்கு வந்து லீஃப், எக்ஸுக்கு வந்து ஸ்டார்ச் டிட் நாட் கிவ் எனி ஸ்டார்ச், அதில் வந்து இது பண்ணல. ஒய்க்கு மட்டும் ஸ்டார்ச் இது பண்ணுறாங்க. வாட் இஸ் ப்ரூவ்ட் பை திஸ் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா நம்ம என்ன இது பண்ணுறோன்னு, ஒரு ஸ்டார்ச்டு பாட்டட் பிளான்ட்டை எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. லீஃப் எக்ஸுக்கு வந்து ஸ்டார்ச் டெஸ்ட் கொடுக்கல, பட் லீஃப் ஒய்க்கு ஷோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். இப்போ லீஃப் எக்ஸு வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாஸ்க், அதாவது leaf X வந்து did not give the because it is inside the flask containing the potassium hydroxide. இது வந்து என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கில் வந்து என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, அந்த கிளாஸ் ஃப்ளாஸ்கில் வந்து என்ன இருக்குனாக்கா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது பண்ணி அந்த ஃப்ளாஸ்கில் வந்து இது பண்ணி அதை வந்து கவர் பண்ணிடுறாங்க. அப்போ அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து CO2 வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அதாவது கார்பன் டை ஆக்சைடை. இப்போ ப்ரெசன்ட் இன் த ஃப்ளாக்ஸ் ரிலீஸ்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன் பை லீஃப். த லீஃப் இன்சைடு த ஃப்ளாஸ்க் டிட் நாட் கெட் CO2, hence could not participate in photosynthesis and could not form starch. இதில் வந்து
என்ன ஆகும்னாக்கா நம்ம லீஃபை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கவே விடலை. ஏன்னா அது வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. அதனால அதில் வந்து ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இதனால் நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னாக்கா CO2 இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அது நடக்கலை இங்கே. ஏன்னா நம்ம ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கில் வச்சு அதை வந்து கவர் பண்ணிட்டதுனால இங்கே வந்து CO2 இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கலை. அதனால் வந்து ஸ்டார்ச் வந்து ப்ரெசன்ஸ் ஆகலை. ஒயில் மட்டும்தான் ஸ்டார்ச் வந்து ப்ரெசன்ஸ். ஏன்னா இதுதான் வந்து சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இதில் வந்து CO2 இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்ததுனால இது வந்து ஒயில் வந்து ஸ்டார்ச் ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ இதோட கன்க்ளூஷன் பி, கார்பன் டை ஆக்சைடு இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். partial parasite plant, total parasite plant, insectivorous plant, symbiosis, saprotroph. Okay, partial parasite, mist, let, o, இதுதான். அடுத்தது total parasitic plant, Rafflesia. Insectivorous plant, Nepenthes. Symbiosis, Rhizobium. Saprotroph, Pseudomonas. Match. அடுத்தது study the Venn diagram and identify the X. Autotrophic mode of nutrition, heterotrophic mode of nutrition. இதில் வந்து X is referred to an insectivorous. இதில் வந்து X is an insectivorous plant. ஏன்னா இதில் வந்து போத், அதாவது இந்த எக்ஸுங்கிறது ஆட்டோட்ரோஃபையும் சேரும், ஹெட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனையும் சேரும். அதனால தான் இந்த இது வந்து காமன், அதாவது இந்த எக்ஸுங்கிறது காமனான இது, அதாவது ஆட்டோட்ரோஃபிக் மோடுக்கும் இதாகும், ஹெட்டோட்ரோஃபிக் மோடுக்கும் இதாகும். ஸோ இதனால் இது வந்து எக்ஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம எக்ஸு வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயோனியாங்கிறது வந்து டயோனியா. இது வந்து ஒரு ஆட்டோட்ரோஃபிக் பிளான்ட்டு. இது வந்து என்ன பண்ணுனாக்கா இதோட ஃபுட்டை வந்து அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதோட நைட்ரோஜன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து இன்செக்ட்ஸை வந்து அது எடுத்துக்கிடும். ஸோ பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த 5th கொஷின், ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். Ruminants are also digest the cellulose. Ruminants contain bacteria and other microbes in their stomach which assist in digestion of cellulose. இதில் வந்து ரூமினன்ஸுங்கிறது கேட்டில் இதை வந்து சேரும். அதை வந்து அதால் வந்து செல்லுலோஸ்னால் மரக்கூறு, அதை வந்து அதால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரூமினன்ஸ் கண்டெயின் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோப்ஸ். அதுக்கிட்ட வந்து பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் அதோட ஸ்டொமக்கில் இருக்கிறதுனால அதால் வந்து செல்லுலோஸ், அதாவது அந்த மரக்கூறு சம்மந்தப்பட்ட இந்த வைக்கோல் இதெல்லாத்தையும் அதால் வந்து சாப்பிட்டோன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகும். அதனால் இது வந்து ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 வந்து ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்தது ரெஃபர் த கிவன் டயக்ராம் ஆஃப் த ரூமினன்ட் மேமல். கவுங்கிறது ஒரு ரூமினன்ட் இது தான். கேட்டில் வகையை சேர்ந்தது எல்லாமே வந்து ரூமினன்ட் இது தான். இதில் வந்து PQRS வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல இதில் வந்து P வந்து என்னென்னா
ரூமன். இது வந்து ரூமன். இதில் கியூ வந்து இந்த கியூ வந்து என்னன்னாக்க அபோமர்சம். அடுத்து ஆர், இதுதான் ஆர் வந்து ரெட்டிகுலம். அடுத்து இது வந்து எஸ், இது வந்து ஒமாசம். இதில் வந்து ஒமாசம்ங்கிறது தான் ட்ரூ ஸ்டொமக். ஒமாசம்ங்கிறது தான் வந்து ட்ரூ ஸ்டொமக். ஒமாசம்ங்கிறது தான் ட்ரூ ஸ்டொமக் இன் ரூமினன்ஸ். இன் கவ் த கம்ப்ளீட் டைஜஷன் வந்து எங்கே நடக்கும்னாக்க ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ் வந்து டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ் வந்து எங்கே நடக்கும்னாக்க ரூமனில் தான் நடக்கும். ஸோ த பார்ட் பி இஸ் லேபிள்டு Q is a true stomach. சரி, இதில் வந்து ட்ரூ ஸ்டொமக் வந்து ஒமாசம் கிடையாது, அபோமர்சம். இதுதான் வந்து ட்ரூ ஸ்டொமக். அபோமர்சம் தான் வந்து ட்ரூ ஸ்டொமக். ஒமாசம் இல்லை, அபோமர்சம். இதுதான் வந்து ட்ரூ ஸ்டொமக். செல்லுலோஸ் வந்து எங்கே வந்து டைஜஸ்ட் ஆகும்னாக்கா ரூமனில் தான் வந்து டைஜஸ்ட் ஆகும். இதில் வந்து த பார்ட் கியூ இஸ் ஏ ட்ரூ ஸ்டொமக், அதாவது அபோமர்சம் தான் ட்ரூ ஸ்டொமக். அடுத்தது 7th question. Read the statement. Chemical digestion of food involves breaking down of food by chewing and churning. Mechanical digestion of food involves conversion of the complex substances such as carbohydrates into their simpler form of glucose such as the enzymatic action. இதில் வந்து இதுவுமே வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து சியூவிங் அண்ட் சர்னிங்கிறாங்க. இதில் வந்து கெமிக்கல் டைஜஷன் கிடையாது, இது வந்து மெக்கானிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு இன்வால்வ்ஸ் பிரேக் டவுன் த ஃபுட் ஆஃப் சியூவிங் அண்ட் சர்னிங். அதனால் இது வந்து ஃபால்ஸு. அதே மாதிரி when the chemical digestion of food conversion of, இதில் வந்து இதில் வந்து மெக்கானிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுங்கிறாங்க. இது வந்து கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட் conversion of the complex substance such as carbohydrate into the simpler forms glucose by the enzymatic action. அதனால் both statement 1 and 2 are false. இதில் வந்து 8th question. இது வந்து ஒரு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எக்ஸுங்கிறது கொடுக்குறாங்க. வாட் இஸ் இட் ஃபங்க்ஷன்? இதில் வந்து எக்ஸு வந்து இதை வந்து எதை ரெஃபர் பண்ணுதுனாக்கா, இது வந்து எக்ஸுங்கிறது இங்கே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். It help like a finger-like projection. It is a finger-like projection called villi, which absorb the nutrients digestive food and increasing the surface area. அப்போ இது வந்து எக்ஸுங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் அப்சர்வ் பண்ணும், நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி டைஜஸ்டட் ஃபுட்டில் இருந்து நியூட்ரியன்ஸ் வந்து இதுதான் வந்து அப்சர்வ் பண்ணும். அடுத்தது 9th question. இதில் வந்து ஒரு PQRSன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ இட் இஸ் எ க்ரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட். எஸ்னா இந்த சைடு வரும், நோனா இப்படி போய் அதை ஹோஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. எஸ்னா இஃப் இட் இஸ் எஸ்னா இட் க்ரோஸ் இன் த வாட்டர் டிஃபிஷியன்ட் சாயில். எஸ்னா கியூவுக்கு போயிடும், மறுபடி எங்கே இருக்குது கியூவுக்கு போயிடும். அதே எஸ்னா கியூவு. இட் க்ரோஸ் இன் ஏ நைட்ரஜன் டெஃபிஷியன்ட் சாயில். எஸ்னா ஆருக்கு வந்துடும். இட் க்ரோஸ் இன் ஏ வாட்டர் லாக்டு சாயில். ஓகே, இப்போ வந்து பிளான்ட் ஆர், அதாவது பிளான்ட் ஆர் வந்து possess a special leaf modification to catch and digest insects. இது வந்து ஆன்சர் வந்து பிளான்ட் ஆர் வந்து possess
இதில் வந்து இட் க்ரோஸ் இன் ஏ நைட்ரோஜன் டிஃபிஷியன்ட் சாயிலுங்கிறதுனால பிளான்ட் ஆர் பொசஸ் ஸ்பெஷல் லீஃப் மாடிஃபிகேஷன் டு கேட்ச் அண்ட் டைஜஸ்ட் இன்செக்ட்ஸ். அடுத்தது read the given statement. Butterflies suck the nectar by using their coiled mouth parts called இதில் வந்து butterflies suck the nectar by using their coiled mouth part வந்து probiosis. அடுத்து amoeba engulf tiny particles of food surrounding it. Pseudopodia. Rabbit and squirrels eat their food by gnawing. இதில் வந்து filter feeding is the process by which aquatic animals on the small particles of food suspended in water. Filter feeding. So gnawing and filter feeding இதுதான் வந்து சேம் டூ these ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது வரும். அடுத்தது which of the following statement is are incorrect. இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. parasitic plants develop a special root like structures called hastoria. இது வந்து true தான். Addition is the process by utilizing the absorbed nutrients to produce energy of the various body functions. இது வந்து false. இது true தான். இது வந்து addition கிடையாது, assimilation. Assimilation is the process by utilizing the absorbed nutrients to produce energy of the various body functions. So இது மட்டும் தான் வந்து செகண்ட் ஒன்லி மட்டும்தான் வந்து ஃபால்ஸ். ஏன்னா சாப்ரோட்ரோப்ஸ் கெட் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து தான் அது வந்து அதோட நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்கிடும். இப்போ இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் the evaluation of the oxygen in hydrilla, sodium bicarbonate is added to water in experimental setup. What would happen if all other conditions are favorable? இப்போ வந்து amount of oxygen evolved decreases as carbon dioxide in water absorbed sodium bicarbonate. அடுத்தது amount of oxygen evolved decreases, the availability of carbon dioxide increases. Amount of oxygen evolved increases as the availability of CO2 increases. Amount of oxygen evolved increases as carbon dioxide in water is absorbed by sodium bicarbonate. இப்போ crops require nitrogen to synthesize their proteins. The bacterium rhizobium helps some of the crops to get nitrogen. Which of the following statement is incorrect regarding rhizobium? அதாவது ரைசோபியம்க்கு இது மாதிரி எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. 12 வந்து சி, அதாவது வாட்டர் கண்டெய்னிங் சோடியம் பைகார்பனேட், வாட்டர் வந்து sodium bicarbonate and release the CO2. The availability of carbon dioxide is result in the rate of photosynthesis. So increase of amount is also oxygen வந்து evolved ஆகும். ஸோ இதில் வந்து இதில் வந்து எது வந்து ரைசோபியம், இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. இதெல்லாமே வந்து ட்ரூ இதுதான், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து ட்ரூ தான். இதில் இட் லிவ்ஸ் இன் ஏ ரூட் நோடல்ஸ் ஆஃப் லெக்மினஸ் பிளான்ஸ் லைக் கிராம், பீ, மோங், இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்கரெக்ட். அடுத்தது 14th கொஷின். ஸ்டார்ச் டைஜஷன் வந்து ஸ்டார்ச் வந்து பிளேஸ் ஆஃப் டைஜஷன் எங்கே சலவரி அமிலேஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டீன் வந்து ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் ஆகும். இதில் வந்து என்ன என்சைம் வந்து டைஜஸ்டிவ் என்சைம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபேட் வந்து எங்கே டைஜஷன் ஆகும், லிப்பேஸில் என்சைம் மூலயமா தான் வந்து இது ஆகுங்கிறாங்க. இப்போ ஓகே, ஸ்டார்ச் வந்து பிளேஸ் ஆஃப் டைஜஷன் வந்து
மவுத். அதே மாதிரி salivary amylase தான் அதோட டைஜஸ்டிவ் என்சைம். அதே மாதிரி புரோட்டீன் வந்து ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் ஆகும். அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன அமிலேஸ் அதாவது என்சைம் தேவைப்படுனாக்கா பெப்சின். புரோட்டீன் வந்து ஸ்டொமக்கில் தான் வந்து டைஜஷன் ஆகும். இதுக்கு வந்து பெப்சின்ங்கிற என்சைம் தேவைப்படும். அதேமாரி ஃபேட் வந்து எந்த இடத்துல நமக்கு டைஜஷன் ஆகும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில். ஸ்மால் இன்டெஸ்டைன் அதோட டைஜஸ்டிவ் என்சைம் வந்து லிப்பேஸ். இப்போ ஏ தான் கரெக்ட். அடுத்தது 15th கொஷின். த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ரேண்டம் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் சம் சால்ட்ஸ் undigested food are absorbed. Food is liquefied. Breakdown of protein begins. Food is moistened. Breakdown the starch begins. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா food is moistened. Breakdown of starch begins. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து food is liquefied. Breakdown of protein begins. செகண்டு. தேர்ட் வந்து proteins, carbohydrates and fats break down. Nutrients are majorly absorbed into the bloodstream. இதுதான் வந்து தேர்ட் ஆர்டர். அப்புறம் வந்து வாட்டர் அண்ட் சம் சால்ட்ஸ் ஃப்ரம் த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து அதுவும் அப்சர்வ் ஆகும். அதுதான் வந்து ஃபோர்த் ஆர்டர். ஸோ ஏ தான். அடுத்தது 16th கொஷின். இதில் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் லேபிள் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ரிமூவ்ஸ் மோஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து எது வந்து ரிமூவ் பண்ணணுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எக்ஸு ஒய் இசட். அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து எங்கே இது பண்ணணுனாக்கா அதாவது இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் வந்து என்ன பண்ணுனாக்கா அப்சர்வ் மோஸ்ட் ஆஃப் த வாட்டரும் அன்டைஜஸ்டட் ஃபுட்டையும் வந்து எது இது பண்ணுனாக்கா லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் ஒய் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுதான் வந்து ரிமூவ்ஸ் மோஸ்ட் வாட்டரும் அன்டைஜஸ்டட் ஃபுட்டும் எங்கே இதாகுனாக்கா லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் வந்து ரிமூவ் ஆகும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Absorption of nutrients from the digested food take place in is it? Absorption of nutrients digested food take place in is it? இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இங்கே தான் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். அதே மாதிரி அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் பாஸ்டு த்ரூ அவுட். அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு தான் வந்து போகும். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு தான் போகும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். எக்ஸ் இஸ் த ஓப்பனிங் த எண்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஓப்பனிங் அட் த எண்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுவும் வந்து ட்ரூ தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். இதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட எண்டு. இங்கே தான் ரெக்டம். அதுதான் வந்து அதோட எண்டு. அடுத்தது which graph shows the effect the temperature of photosynthesis of the aquatic plants such as Elodea? aquatic plants இதில் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் இங்கே வந்து சம் டெம்பரேச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ aquatic plant such as Elodeaவோட ஆக்சிஜன் இது வந்து ரிலீஸ் இந்த இதுதான் இந்த கிராஃப் தான் வந்து கரெக்ட். அடுத்தது 19th கொஷின். த கிவன் கிராஃப் ஷோஸ் த detached variegated leaf partially covered with a black paper. The plant is bright light for several hours. இது வந்து இப்போ ஒரு லீஃபை வந்து இந்த ஒரு சர்டன் ஏரியாவை வந்து பிளாக் பேப்பரால் வந்து ரேப் பண்ணிடுறாங்க. இது வந்து க்ரீன் ஏரியா, இது வந்து அதோட ஒயிட் ஏரியா. 4 discs cut the leaf portions are tested for a starch. Which disc does not contain starch? இப்போ வந்து இப்போ டிஸ்க் 2 இப்போ இதில் வந்து இந்த டிஸ்க் 2 இந்த 2 வந்து the figure will shows the positive result of the starch test. ஏன்னா அங்கே வந்து குளோரோஃபில் நடக்குது.
சன்லைட் வந்து அங்கே எக்ஸ்போஸ் ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இங்கே டிஸ்க் 2 வந்து என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லாம் நடக்குது. அதனால் பாசிட்டிவ் ரிசல்ட், அதாவது ஸ்டாச் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட், ஸ்டாச் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட், ஏன்னா அங்கே வந்து சன்லைட் வந்து படுது. அதே மாதிரி டிஸ்க் 1 and 3, டிஸ்க்கு 1ம் 3யும் வந்து do not contain chlorophyll and does not perform photosynthesis. இங்கே வந்து இந்த 1ம் 3யும் வந்து குளோரோஃபில் இல்லை, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் நடக்கலை. does not contain photosynthesis, ஏன்னா சன்னில் வந்து இது எக்ஸ்போஸ் ஆகலை. இப்போ டிஸ்க் 4 வந்து டீஸ்டாச்டு அண்ட் கவர்டு பை த பிளாக் பேப்பர், இட் கண்டெயின் குளோரோஃபில். ஆனால் இதில் வந்து குளோரோஃபில் இருக்குது, இந்த டிஸ்க் 4ல் குளோரோஃபில் இருக்குது. பட் என்னென்னா சன்லைட் வந்து அது ரிசீவ் பண்ணாதனால அங்கேயும் வந்து என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை. அதனால் அங்கேயும் வந்து ஸ்டாச் இதில் வந்து அதுவும் ஃபெயில்டு. ஸோ ஏ தான் இதுக்கு ஆன்சர். 1, 3 and 4 does not contain starch. 2 மட்டும்தான் பாசிட்டிவ் ஸ்டாச் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் ஆஃப் ஸ்டாச். ஓகே, 20th கொஷின். இதில் வந்து ஒரு கிராஃபு which shows the effect of pH activities X, Y and Z. What are the possible location in the alimentary canal of the man 3 enzymes found? இதில் வந்து கிராஃபில் வந்து இப்போ நல்லா நமக்கு வந்து இந்த கிராஃபில் வந்து pH லெவல், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குதுங்கிறத. இப்போ என்சைம் எக்ஸு, இது வந்து என்சைம் எக்ஸுங்கிறது ஒர்க்ஸ் இந்த அசிடிக் pH above 2, அதாவது இது வந்து above 2ல் இருக்குது, pH above 2ல் இருக்குது. என்சைம் Y வந்து இதுதான் Y, இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆஃப் த pH, இது வந்து ஸ்லைட்லி லெஸ் தென் த 7, ஸ்லைட்லி லெஸ் தென் 7. Y வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆஃப் pH அண்ட் ஸ்லைட்லி லெஸ் தென் 7. Z வந்து Z என்சைம் இஸ் ஆல்கலைன் pH லெவலு. அடுத்தது இப்போ வந்து ஹியூமனில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் ஸ்டொமக் வந்து pH ரேஞ்ச் வந்து 1.5 to 2.5. ஹியூமன் ஸ்டொமக்கில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸோட லெவல் வந்து 1.5 to 2.5. இந்த என்சைம்ஸ் வந்து என்னென்னாக்கா பெப்சின், ரெனின் இதெல்லாம் வந்து கேரி அவுட் த டைஜஸ்டட் ஆஃப் ஃபுட்டு. இப்போ என்சைம் எக்ஸ் வந்து எங்கே நடக்கும்னாக்கா ஸ்டொமக்கில் தான் நடக்கும். அதே மாதிரி சலைவா இன் த மவுத் ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்லைட்லி அசிடிக் 6.8, மவுத்தில் வந்து 6.8 pH இது. அதே மாதிரி சலைவரி அமிலேஸ் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி என்சைம் ஒய் ஃபவுண்ட் இன் மவுத், என்சைம் ஒய் இஸ் ஃபவுண்ட் இன் மவுத். அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்லைட்லி ஆல்கலைன் pH ஆஃப் 7.8, where enzymes such as trypsin help the digestion of food. So the enzyme Z can be found in duodenum. Enzyme Z is found in the duodenum. ஸோ இதுக்கு டி தான் வந்து ஆன்சர். எக்ஸ் வந்து ஸ்டொமக், மவுத், அது வந்து சலிவரி, ஒய் வந்து மவுத்தில் தான் நடக்கும், இது வந்து ஸ்டொமக்கில் இதாகும். அடுத்து டியோடினம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் லெசன் வந்து எம்டிஜியில் உள்ள ஃபஸ்ட் லெசன் வந்து அதில் உள்ள எம்சிக்யூஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு லெசன் பார்க்கலாம்.